இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 13 வயது சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்த 35 வயது பெண்ணுக்கு 5 ஆண்டு சிறை, 1000 ரூபாய் அபராதம் விதித்து போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. பெரும்பாலும் பெண்களிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபடும் ஆண்களே போக்சோ சட்டத்தில் கைதாகி வரக்கூடிய நிலைமையில் 35 வயதான பெண் ஒருவர் போக்சோவில் கைதாகி இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆண் பெண் வித்தியாசம் இன்றி பாலியல் வன்கொடுமைகள் பரவலாக அதிகரித்து வருகிறது. பெரும்பாலும் பெண்களே பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு வருகின்றனர் என்பதை மட்டுமே வெளியில் தெரிகிறது. அதே அளவுக்கு ஆண்களும் பாலியல் சீண்டலுக்கு ஆட்படுகின்றனர் என்பதை பலரும் அறிவதில்லை. அது பெரும்பாலும் வெளியில் தெரிவதும் இல்லை. ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சில சம்பவங்கள் மட்டும் வெளிச்சத்துக்கு வருகின்றன. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் சிவகங்கை மாவட்டத்தில் நடந்திருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் கீழசேவல்பட்டி அருகே உள்ள ஆவணிப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் உதயவள்ளி. இந்த பெண்ணுக்கு வயது 35. இவருடைய வீட்டுக்கு அருகே 13 வயது சிறுவன் ஒருவன் வசித்து வருகிறான். அப்படிப்பட்ட நிலைமையில்தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு 35 வயதான உதயவள்ளி அடிக்கடி சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் உதயவள்ளியால் தான் சந்திக்கும் பிரச்சனை குறித்து சிறுவன் பெற்றோரிடம் கூறியிருக்கிறான். இதனை கேட்டு ஆடிப்போன பெற்றோர்கள் இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார்கள். அது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் இது பற்றி உதயவள்ளியிடம் விசாரணை நடத்தியும் இருக்கிறார்கள். அதற்கு அந்த பெண் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்திருக்கிறார். இதனால் போலீசார் சந்தேகத்தின் பேரில் அவர் மீது வழக்கு பதிவு செய்து அவரை சிறையில் அடைத்திருக்கிறார்கள். அதற்கான வழக்கு சிவகங்கை போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. அதில் உதயவள்ளி மீதான குற்றம் உறுதியான நிலைமையில் அவருக்கு 5 ஆண்டு சிறை தண்டனையும் 1000 ரூபாய் அபராதமும் விதித்து போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இதனையடுத்து அவர் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். 13 வயது சிறுவனுக்கு 35 வயது பெண் பாலியல் தொல்லை கொடுத்து சிறை தண்டனை பெற்றுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.